ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாளி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால்நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டமான தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா மயான இடத்தில் அமைந்திருக்கிறாங்க. மயான இடத்துல தான் இந்த துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போகிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய இடத்துல பரிகாரங்கள் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர், பல மக்கள் இன்றைக்கி செய்வினை கோளாறு, ஏவல், பிசாசு, பில்லி, செய்வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல போனாங்கன்னா நிச்சயமாக பலன் தருது. நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த துஷ்ட சக்தி மூலமாக இந்த கஷ்டப்பட்டு இருக்குங்க, இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ உங்களுக்கு உண்டான பதிவுகள் தான் இந்த வீடியோவே. பாருங்கள், சுடுகாட்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். எந்த இடத்துலையும் இந்த சுடுகாடு அமைந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சுடுகாட்டில் இருக்கிற ஒரே கோயில் பார்த்தீங்கன்னா மேல்மலையின் அங்காளம்மனுடைய சன்னதி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பாருங்கள், ஏன்னா டெய்லி பிணை எரிக்கிறதுனா இந்த மலையூர் கோயிலுக்கு இந்த இடத்துல தான் பிணை எரிக்கிறது. ஆதி காலத்துலேருந்தே எங்கள் அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த காலத்துலேருந்தே ஐதீகத்தை இன்றைக்கும் மறக்காமல் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதான் நீங்கள் கோயிலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் பிணத்தை எரிப்பாங்க. அந்த பிணத்தை எரிக்கிற சாம்பலை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மந்திரம், மாந்திரிகம் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே அந்த பிடி மண்ணை சாம்பலை தான் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது அந்த சாம்பலை திருப்பதிக்கு போயிருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பதிக்கும் போயிட்டுருக்கு, மலையனூருக்கு. ஒரு சில தீபத்தை அந்த வாங்கிட்டு போகிறாங்க அந்த சாம்பலை. ஏன்னா அந்த திரியாக எரிஞ்சு அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா மை மாதிரி வரும். அந்த மை பல வித்தைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாட்டு சாம்பலை வச்சு, மையை வச்சு நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அமானுஷ்ய சக்திகள்லாம் இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சுடுகாட்டு சாம்பலை தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் மயான கொள்ள விடுவோம். மயான கொள்ள விடுறது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள், எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியே இருப்பாங்க. ஏன்னா அந்த துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திலாம் இந்த இடத்துல விலகி போகுது. இந்த இடத்துல உட்கார வச்சு தான் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணுறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இங்கே ஏற்கனவே வரவங்களுக்கே ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கும் பிணை எரிக்கிறாங்களா அப்படின்னு எங்களையும் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா எப்பயும் வருவாங்க, சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் பிணை எரிக்கிற சம்பவம் யாருக்குமே தெரியாது. தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மயான காளிக்கு தான் பல காவ பூஜைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி பார்த்தீங்கன்னா கோழிகள், ஆடுகள் நிறைய வெட்டிகிட்டு இருக்காங்க. பூஜைகள் பலி பூஜை கொடுக்கறது வழக்கத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பலி பூஜை கொடுக்கறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றவங்க ஒரு பலி பூஜை கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்மாக போனாங்க. அங்கே எல்லாமே நார்மல் காட்டுச்சு, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம், பிரச்சனை இருக்கிறது எனக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல பலி பூஜை கொடுக்கலாம். கோழி பலியாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முடிகாணிக்கு கூட கொடுக்கலாம். முடிகாணிக்கு அம்மாவுக்கு ஏற்ற ஒரு காணிக்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிகாணிக்கு கூட கொடுக்கலாம். ஆடு பலி கொடுக்கலாம். உயிர் ஜீவராசியில் இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை சார், எங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லை, நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரி கொடுத்தது இல்லைன்னு சொன்னால் கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் இந்த கனிகளை வச்சு நாங்கள் சுற்றி போடுறோம். அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு கிடைக்கும். வெண்கடுகுலாம் வாங்கிட்டு அதோட கொப்பரை தேங்காய், இந்த கொப்பரை தேங்காய் என்ன பண்ணுறீங்க, மேலே இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு வெண்கடுகு உள்ளே போடணும். அந்த வெண்கடுகு உள்ளே போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு
ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லை அந்த மாதிரி ஒரு பெருசா, ஏன்னா கையில் வச்சு சுற்றி போட முடியாது, அதனால அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார வச்சு சுற்றி போடலாம். அது வீட்லேயும் செய்யலாம், இங்கேயும் நாங்கள் இந்த மாதிரி இடத்துலையும் செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும் போது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. இன்றைக்கி எல்லாருமே வந்து வீட்டில் அந்த கழிப்பெடுக்கிறது, சுற்றி போடுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துருக்கும். இன்றைக்கி கூட்டு குடும்பம் யாருமே வந்து ஒன்றா இல்லை, ஒழுங்காக இல்லை. எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் ஆயா இவங்களாம் வந்து உட்கார வச்சு சுற்றி போடுவாங்க. அந்த முக்கூட்டு மண் எடுத்துகிட்டு வருவாங்க, கூரையை பிச்சுட்டு வருவாங்க, இந்த பூந்தோடை பண்ணுவாங்க. பூந்தோட்டத்திலே வந்து அப்படி வச்சு சுற்றி போடுவாங்க. கையில் வந்து உப்பை எடுத்து வந்து சுற்றி வந்து அடுப்பில் போடுவாங்க. அப்படியே படபடன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஆயா ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆயா வைத்தியம் சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இல்லை. யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை கூட உடனே ஆஸ்பத்திரி, உடனே மாத்திரை மருந்து இப்படி தான் சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நிச்சயமாக விடுதலை கிடைக்குது. பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு எதுவாக இருக்கட்டும். அதனால தான் பல பேர், பல சாமியார்கள்லாம் இந்த இடத்துல வந்து போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமியார்கள் வந்து இந்த இடத்துல வந்து போகிறது வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா அம்மா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேம்மா, நான் ஒரு பரிகாரத்துக்கு அனுப்பிச்சி விட்றேன், அவங்களுக்கு இங்கே வந்தால் தீர்வு கிடைச்சணும், நல்லபடியாக நடத்தி கொடுமான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அம்மாவை வேண்டணும். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோன்னு சொன்னால் அந்த தீர்வுக்கு வந்து அம்மா கிட்ட சம்மதம் தெரிவிக்கணும் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நானே இன்றைக்கி வந்து பல இடத்துக்கு போயிட்டு வரும்போது பல பரிகார கோயிலெலாம் சொல்லுவேன். அந்த சொல்லும் போதே என்ன பண்ணுவோம், நானே அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு இதுமாரி நான் சொல்லி அனுப்புகிறேன், அந்த பரிகாரம் அவங்க செய்யும் போது அவங்களுக்கு தீர்த்து கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு அபிஷேகம், அர்ச்சனை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வருவோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பரிகார தளத்துக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோன்னு சொன்னால் முதல்ல நாம் போகணும், நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அனுப்பணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கேட்டு வந்துடுவாங்க, பெங்களூர்லேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து எல்லாமே வந்து இந்த வந்து சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கும் வந்து இங்கே நைட்டில் வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த பூஜைகள் செய்வாங்க. உட்கார வச்சு சாமியார்கள் அவங்களே சக்கரம் போட்டு அவங்களே பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து 100க்கு 100 வந்து அவங்களுக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யுது. இந்த சுடுகாட்டில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் சாமியார்களும் இங்கே வந்து தான் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்களே கூட வந்து நாங்கள் புதுசாக இப்போ தான் செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு பலன் தரலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த சக்கரங்கள், அந்த பொம்மை பிடிக்கிறது எல்லாத்தையும் வச்சு உட்கார வச்சு சக்கரங்கள் போட்டு அவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். எலுமிச்சம்பழம், கொமுட்டிக்காய், ஊமத்தங்கள்லாம் வந்து தலையை சுற்றி சொல்லிட்டு போவாங்க. அம்மா இந்த பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், அதனால் வந்து என்னுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மயான இடத்துலையே அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது. கோயிலுக்கு வந்து ஒரு சில கோழிகள் பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருவாங்க, தூக்கு போடுவாங்க, நினச்ச காரியங்கள் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோயிலே வந்து பொம்மை வைப்பாங்க. நிறைய அந்தந்த இடத்துலையும் ஒரு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயே வந்து கயிறு கட்டி விடுவாங்க, சுடுகாட்டு சாம்பல் இங்கேயே கிடைக்குது. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ ஜாட்டி, பிரம்பு இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அதான் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி, நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. அந்த மந்திர கட்டு போட்டு கட்டுவாங்க. எல்லாரும் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வாங்கி கட்டிக்கலாம். வீட்டுக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாம். இந்த கயிறு வந்து 1 மாதத்துக்கு தான் வேல்வேஷனும் உண்டு. 1 மாதம் கடிந்து விட்டால் அந்த வந்து பலன் தராது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கழட்டி போட்டுடலாம். மறுபடியும் இது மாதிரி ஒரு சக்தி உள்ள கோயில்கள் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு மெரிப்பாங்க, தீ மிதிக்கிற கோயில், இதெல்லாம் வந்து சக்தியில் அதிகமாக இருக்கும். கெடா பூஜை கொடுக்கறது கோயில்கள், இதுக்கெல்லாம் வந்து சைவ பலியை விட இந்த அசைவ பலி கொடுக்குற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அந்த இடத்துல வந்து அமானுஷ்ய சக்தியானது பேசும். அதனால தான் இந்த இடத்துல வர்றவங்க அத்தனை பேருமே கயிறுகள் வாங்கிட்டு போவாங்க, தாயத்து வாங்கிட்டு போவாங்க, தகுடு வாங்கிட்டு போவாங்க. எல்லாருமே இது எல்லாமே நடத்தி கொடுக்குறாங்க அம்மான்னு சொல்லிட்டு தான். அதான் நீங்கள் மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேயே பாருங்கள், மாலையிலேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. உத்ராட்ச மாலையிலேருந்து, படிக மாலையிலேருந்து எல்லாமே, கருங்காலிலேருந்து எல்லாமே அம்மனுக்கு என்னென்ன உகர்ந்த பொருட்களோ அத்தனையுமே இங்கே கிடைக்குது.
அதனால் அம்மாக்கிட்ட என்ன வேணுமோ நீங்கள் நேர்த்திக்கடனாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் வாங்கி போடலாம். அம்மனுடைய அவதாரத்தில் வந்து இந்த பொருள்லாம் வந்து முக்கியமான பொருளாக இருக்குது. அதை நீ மனதுக்குள்ளே நீங்கள் வந்து போடும்போது நிச்சயமாக நல்ல பலன் தருது. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து கோயில் குளம்னு வருவீங்க. ஒரு அமானுஷ்ய சக்தி நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டிக்கலாம், உத்ராட்ச மாலைகள் போடலாம், படிக மாலை போடலாம், இல்லை ஒரு காய் கூட கட்டலாம். ஏன்னா சார் எனக்கு மாலைலாம் போடுறதுக்கு எனக்கு பழக்க வழக்கம் இல்லை சார் சொன்னால் ஒரே ஒரு அதாவது கண்டம் உத்ராட்சம்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட உத்ராட்சத்துக்கு எதுவும் சாங்கியம் கிடையாது. ஒரே ஒரு உத்ராட்சம் தான் கட்டுவாங்க பாருங்கள். அது 5 முகமாக இருக்கலாம், 6 முகம், 7 முகம், அத்தனை பல வகையான முகங்கள் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளே அந்த மனசில் வந்து நம்ம உடம்புலே வந்து அந்த உத்ராட்சம் வந்து சிவனுடைய அம்சம். அது நம்ம உடம்புல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் கவிச்சி சாப்பிட்லாமான்னு கேட்கலாம். கவிச்சிலாம் சாப்பிடாமல் இருக்கணுமா, விரதம் இருக்கணுமா, என்னன்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுவாசியாக தான் மனிதன் இருந்திருப்பான். அப்போ வந்து நாகரிகம்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து கையில் கிடச்சது எல்லாமே எது வேணாலும் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா. நம்மளும் அந்த மாதிரி ஒவ்வொருவராக படிப்படியாக குறைஞ்சி தான் இப்போ நம்ம இந்த கலியுகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நமக்கும் வந்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இதெல்லாம் இருக்கும். நானும் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கவிச்சி, மீன், முட்டை, கறி, இது எல்லாமே. இன்னும் அடிக்கடி சாப்பிட்றது இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி வந்து சாப்பிடுவோம். வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வெளியில் சாப்பிட்றது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் வந்து சாப்பிட்லாமா வேணாமா நிறைய பேர் குழப்பங்கள் இருக்குது. சார் நான் மாலை போட்டிருக்கேன் சார், சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அவதாரம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுவே வந்து சக்தி மாலை போடுறீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறீங்க, ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கவிச்சி சாப்பிடக்கூடாது. 48 நாள் விரதமாக இருந்து ஒரு மாலையை போட போகிறேன்னு சொன்னால் அவங்க கவிச்சி சொல்லக்கூடாது. ஏன்னா இது அம்மனுக்காகவே நான் போட்டுட்ருக்கேன், இதை நெருப்பு மெரிக்கிறதுக்காக மாலை போடுவேன். ஏன்னா தேர் திருவிழா பார்த்திங்கன்னா நெருப்பு மெரிக்கிற திருவிழாலாம் நாங்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்கோம். அப்படி மாலை போடுவாங்க. இந்த இடத்துக்கு இப்போ மருவத்தூர் கூட்டம் வந்துட்டுருக்காங்க, மாலை போட்டுட்டு வராங்க. அப்போ அத்தனை நாளும் அவங்க வந்து கவிச்சி தொடக்கூடாது. படுக்கிறது கூட பார்த்திங்கன்னா கீழே தான், தரையில் தான் படுக்கணுமா, தலையணை கூட வைக்கக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தெல்லாம் பார்த்து தான் செயல்படுத்துவாங்க. அந்த காளிக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த முறையான, அதாவது முருகராக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், எந்த கோயிலுக்கு எந்த இது மாலை போட்டாலும் சரி, அந்த விரத வழிபாடுகள்லாம் கடைபிடிச்சா நிச்சயமாக பலன் தரும். ஏன் அந்த விரதத்தை வச்சாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அரைக்குறையாக தான் சாப்பிடுவோம், முழுசாக வந்து பெருசாக சாப்பிட மாட்டோம். இப்போ அதிகபட்சம் சாப்பிட்டோம்னா சொன்னால் நமக்கு சிந்தனைகள் வராது. அப்போ வந்து சாப்பாடுகள் வந்து குறைக்கும் போது அவங்களுடைய அருளானது நம்ம நிச்சயமாக மனசுக்குள்ளே ஏந்திக்கிட்டே இருப்போம். எப்போ படைக்க போகிறாங்க, எப்போ சாப்பிட போகிறோம், பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனையாகவே இருப்போம். அதுக்காக தான் அந்த விரத வழிபாடுகள்லாம் கடைபிடிச்சாங்க. அப்போ அதுதான் பார்த்துட்டீங்க, சுடுகாட்டு சாம்பல், பிரம்பு எல்லாமே ஜாட்டிலேருந்து எல்லாமே கிடைக்குது. அம்மனுடைய அவதாரம் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே கிடைக்குது. இங்கே வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அம்மாக்கிட்டேருந்து வாங்குறது வந்து அவ்வளோ சிறப்பு. வெளியே வாங்குறத விட நம்ம அம்மாக்கிட்ட வாங்கலாம். அம்மா இடத்துலேருந்து ஒரு பொருள் எடுத்துன்னு போய் விற்கிறீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. நிறைய பேர் கேட்பீங்க, கபாலெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஐயா அப்படின்னு. கபாலம் வாங்கலாம். ஏன்னா இது வந்து அம்மனுடைய அவதாரம் தான். கூடைகள் அம்மனுடைய அவதாரம் தான், பிரம்பு அம்மனுடைய அவதாரம் தான். அவங்களே சொல்லுவாங்க, சார் நான் வந்து குறி சொல்லிகிட்டு இருக்கேன் சார், இதெல்லாம் வாங்கி வைக்கலாம்னு என்ன இருக்குது சார், வாங்கி வைக்கலாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது அம்மாவுடைய இது, அது அப்படி தான் நினப்பு வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி நமக்குள்ளே பேசுதுன்னா இதெல்லாம் வாங்கி வைக்க சொல்லும். ஒரு பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம், கோயில் கட்டியிருந்தால் கோயில்லையும் வாங்கி வைக்கலாம். இது வந்து அவசியம், எல்லாருக்கும் தேவை. ஏன்னா அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வேப்பிலையும் அந்த பிரம்பும் எடுத்துக்கிட்டு அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி குறையோடு வந்திருக்காங்கம்மா, இந்த குறையை எப்படியாவது சரி பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விபூதி எடுத்து, இந்த சுடுகாட்டு சாம்பல் தான் மேற்கொண்டு விபூதி அதில் கலந்துட்டு என்ன பண்ணால் ஒரு நெத்தியில் ஒரு விபூதி வச்சிங்கனாவே போதும், அவங்களுக்கு உடனே உங்களுக்கு பலன் தரும். அதுக்காக தான் நிறைய சாமியார்கள்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் பரிகாரம் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக தீர்வு கிடைக்குது. அதை பாருங்கள், பார்த்துட்ருக்கீங்க, ஏவல் பிரச்சனைகள், பேய், பிசாசு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து சிறந்த பரிகார தலமாக இருந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் மலையனூர் அம்மாவை தான் பார்த்துருக்கீங்க. இதான் மூலவரில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது ஈஸ்வரன், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பில்லி, சூன்யம், ஏவல் மற்றும் கை, கால், உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடைக்கும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த போர்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், மேல்மலையூர் அம்மா பக்கத்தில் வந்து ஈஸ்வரன் சின்ன உருவமாக இருக்கிறார். எந்த உருவத்திலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் போனாலும் இந்த மாதிரி உருவத்தை பார்க்கவே முடியாது. நானும் பல கோயில்களுக்கு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அம்மாவுடைய வடிவம், அம்சம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதில் வந்து தலைமுறையாக வந்து இந்த கோயில் எப்போ உருவாச்சுன்னே எங்களுக்கு தெரியாது.
ஏதோ அவங்க ஆண்டு அனுபவிச்சிருந்தாங்க, நாங்கள் அதை அப்படியே பாரம்பரியம் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கோம். எப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னெலாம் தெரியாது. இப்போ இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் தான் நாங்கள் கும்பாபிஷேகம்லாம் பண்ணோம். எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடி இருக்கிறாங்க பாருங்கள். அமாவாசைக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து இந்த இடத்துல குவிஞ்சிடுறாங்க. அதான் பல கோடி மக்கள், பல லட்சம் பேர்கள் இந்த இடத்துல வந்து குவிஞ்சி அம்மனுடைய ஊஞ்சல் தாளாட்டை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அமாவாசை வந்து இருட்டு, சந்திரன் சூரியன் எல்லாமே மறைக்கப்பட்டு கிரகங்கள் மொத்தமே ஸ்டாஃப் ஆகி நமக்கு நல்லதை கொடுக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உட்காடுறோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்கவுங்க போய் இடம் பிடிச்சி உட்காராங்க பாருங்கள். ஏன்னா கூட்டு பிரார்த்தனை என்பது நிச்சயமாக வேலை செய்துன்றாங்க. அதனால தான் வந்து கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் சேர்ந்து, ஏன்னா இங்கேயும் வந்து 1,00,000 பேர் வராங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10,000 பேர் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்களா? அவங்கக்கிட்ட ஒரு காந்தத்தன்மை, ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அவங்க மூலிமா நம்ம பக்கத்தில் உட்காரும் போது அந்த தன்மையானது நமக்குள்ளே வந்து பிரதிபலிக்கும். அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து சாமி தரிசனம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூட உட்காந்துருப்பாங்க. நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து எல்லாமே ஒரு நல்ல தன்மையானது அந்த இடத்துல கொடுக்குது. நிறைய இந்த புராணங்கள்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். அந்த யாகசாலையை வந்து அதாவது பார்த்திங்கன்னா, இந்த தாட்சாயணின் வந்து சிவனுக்கு வந்து மனம் முடித்த தாட்சாயணி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அப்பா வந்து கூப்பிட மாட்டான். தக்கன் வந்து என்ன பண்ணுவான், போயிட்டு வந்து நான் உன்னையும் கூப்பிடல, சிவனையும் மதிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மரியாதை வந்து நான் யாரையும் மதிக்க மாட்டேன். அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, சிவனை அழிக்காதவே நான் அழிஞ்சிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ தாட்சாயணி போய் சொல்கிறாங்க, இல்லை சிவனை வந்து நீங்கள் ஏற்றுக்கலன்னா அந்த யாக குண்டமே அழிஞ்சிரும், பரவாயில்லையானா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தக்கன் சொல்லுவான். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள் எல்லாமே இருப்பாங்க. அப்போ வந்து ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்னா வீரபத்ரனை போய் அனுப்பிச்சி விடுவார். அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுவார், அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டுருவார். ஏன்னா அங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாமே கலந்துருந்தாலும் அந்த இடத்துல அழியப்படுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரே வருவார். ஏன்னா வீரபத்ரருக்கு கட்டளை என்னென்னா, நீ அழிக்கணுன்றது தான் கட்டளை. அங்கே நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தான் வீரபத்ரன், பாவாடராயன், கருப்பு சாமி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் தான் வந்து நிற்பாங்க. அப்படி இன்னும் போது அவர் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவர் சடையில் தோன்றியவர் தான் வீரபத்ரன் சொல்லுவாங்க. அவர் சடை முடியை எடுத்து கீழே போடுவார், வீரபத்ரன் உருவாக்குவார். நீ போயிட்டு அழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்க கட்டளை வந்து அழிக்கிறதா. அப்போ நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பிண்டம் தனியாக, தலை தனியாக, தனித்தனியாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஈஸ்வரனே வந்து மறுபடியும் எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணுவார். அந்த தக்கனுக்கு மட்டும் என்ன பண்ணுவார்னா ஆட்டோட தலையை வந்து வச்சிருவார். ஏன்னா நீ மமதையிலாடு வந்து அழிஞ்ச இல்லையா, அதனால் உன்னுடைய முழு உருவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோட தலையை எடுத்துகிட்டு வந்து தக்கனுக்கு வந்து இணைச்சிருவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் புராணங்கள்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நினைக்கும் போது அவன் அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சாமி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் யாரும் தெரியாது எனக்கு வந்து அவ்வளோ. ஏன்னா அவர் தான் வந்து ஈஸ்வரன் தான் முதல். ஏன்னா அங்காளம்மன் எப்படி நம்ம வந்து கொடுக்குறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதேமாரி ஈஸ்வரனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அங்காளம்மன் அங்கத்தை பாதியாக கொடுத்துட்டாங்க, சிவனுக்கு பாதி கொடுத்துட்டாங்க. நீ தான் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய அம்சம் மொத்தமே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க நாடு நகரங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது, எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக பலன் தருது. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மருத்துவர் குரூப் வந்து எல்லாம் ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷப்படுகின்ற காட்சிகளை பாருங்கள்.
ஏன்னா எல்லா ஆட்டம் பாட்டத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா மருத்துவ குரூப் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பஸ்ஸாவது டெய்லி வரும். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருப்பாங்க மார்கழி மாதத்தில். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக அவங்க கும்மி அடி பாட்டுகள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளும் வந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து நம்மளுடைய புடவை எந்த மாதிரிலாம் கட்டுறோமோ அந்த கலாச்சாரத்தை எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே இன்றைக்கி பார்த்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து எல்லாமே தென்னாட்டை வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி அப்படின்றதால இந்த வந்து ஏதோ ஒரு விஷயம் அம்மானுஷ சக்தி உங்ககிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் வந்து பல இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு. ஏன்னா இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி. சித்தர்கள் வந்து தென்னாட்டில் தான் இருந்துறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து சித்தர்கள் மயமாக இருக்குது. அதனால் சித்து விளையாட்டுலாம் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த உணர்வுகளை தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. வர்ணிக்கிறாரு பாடல்கள். இந்த பாடல்கள்லாம் கேளுங்க. ஏன்னா வரீங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம ஆட்டம் பாட்ட சந்தோஷத்தோடு இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வந்து ஏதோ இது மாதிரியே வருவாங்க. ஏன்னா வெளியே தான் நம்ம வரோம். வெளியே வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக அம்மா வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பாரம்பரிய கலாச்சாரம் மாதிரி அம்மா ஆடி பாடி சந்தோஷப்படும் போது நம்ம என்ன கொடுக்குமோ அதானே வரும். அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து கூச்சப்படாதுங்க. எல்லாருமே சேர்ந்து ஆட்டம் பாட்டத்தோடு இருங்க. அதே பேர் ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் போனோன்னா அங்கே வந்து இந்த பம்பையிலேருந்து ஆடிக்கிட்டு போவாங்க. ஆடி வந்து வேஷம் பூசிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போவோம். அது ஒரு கணக்கு. அந்தந்த இடத்துலையும் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம அது நம்மளே மாறிடணும். மாறும்போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வருஷம் மாலை போட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அதையெல்லாம் சேர்ந்து கடைப்பிடிங்க. பாடல் இப்போ பார்த்துட்டே இருங்க. அவங்க பம்பை உடுக்க பாட்டோடு நீங்கள் கேட்கலாம். யாருமா வந்துக்கிறது?
யாரும்மா வந்துக்கிறது? சந்தோஷம்பா. அங்காளம்மா தான் வந்துக்கிறாங்க. சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம கட்டி காப்பாத்துறியா? கட்டி காப்பாத்த கனி கூடியம்மா காப்பாத்தி எல்லாத்தையும் நல்லா சிறப்பாக வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடு. குடும்பத்தை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துறேன். அதனாலதான் வருஷம் வருஷம் வேலைக்கு வராங்க. வருஷம் வருஷம் தவறாம உனக்கு செய்வாங்க. அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நீ தான் கட்டி காப்பாற்றணும். எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வச்சிரு. ஆனந்த பாட்டு போட. ஆனந்தம் ஆடு ஆடு ஏழு ஆடு ஏழுங்க ஏழு ஆடு சந்தோஷப்படுது ஆடுங்க ஆடுங்கப்பா ஏழு சந்தோஷப்படி ஆடுங்க ஆடுங்க எதுக்கு வந்துக்கிட்டு சந்தோஷமா ஆடுங்க சந்தோஷமா நீ யாரு தெரியுமா? நீ யாரு? யாருமா வந்துருது? சொல்லுமா. அந்த பாலைக்கு மேல யாரு இருக்கா? சொல்லுமா. வாயத்தன சொல்லு. சந்தோஷமா காத்து கருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லி கிட வேணாம். யாருமா? யார் வந்துருது? யாரு? ஓம் சக்தி வந்துருக்காங்க. மருவத்தூராமா வந்துட்டாங்க. எந்த குறையும் இல்லையா? எல்லாரும் வந்துக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நல்லபடியாக வச்சிருக்கணும், எந்த குறையும் இல்லாம. ஓம் சக்தி. இதை போடு. அப்படியே சாந்தமா சாந்தமா சாந்தமாகும்.
குடுமா. கூப்பிட்டு கூட. பாருங்கள், நமக்கு வந்து இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் உண்டு. ஏன்னா தமிழுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அதுதான். நீங்கள் ஆடிப்பாடி சந்தோஷப்பட்ட பாடலெலாம் பார்த்துக்கலாம். கும்மி பாடலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த கும்மி கொட்டுறது எல்லாமே ஆடுவாங்க. எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த திருவிழா காலங்களில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துவாங்க. நடத்தும் போது எல்லாமே கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அசிங்கமாக யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து கும்மி பாடல்கள் ஆடம் பாட்டத்தோடு சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்தை கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி அந்த சந்தோஷம் கொடுக்கும்ன்றது ஒரு ஐதீகம். நீங்கள் மயான காளி தான் பார்த்துருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு, கடுகுவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரி கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். உங்கள் பிரச்சனை வந்து நேரடியாக எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.